எனக்கு வந்து ரொம்ப மானசீகமா நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். மேடையில் பேசணும், அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமாமா வசனம்லாம் பேசுறாரு. நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னா நான் தலையா கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன். நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாரு. அது அப்படி வரியா? ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால கூட்டம் இருக்கு. எனக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம், இவருக்கு மேல கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பிச்சேன், நானும் எம்பியா நின்னேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அது போல அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தாரு. நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிக்க தயாரா இருக்கிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.